ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜைக்கு எப்படி வீட்டில் ரெடி பண்ணோம் அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாமி இந்த டேபிள் மேலே தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம சாமி வந்து 2 அடுக்கு பானை மேலே தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால கீழே சப்போர்ட் வேணுன்றதுக்காக இந்த பிளேட்டை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நான் 3 கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்துக்கிட்டேன். சாமியை வந்து தானியங்கள், நெல், கோதுமை, வாழை இலை இந்த மாதிரி இதில் தான் உட்கார வைப்பாங்க. வெறுமனே தரையிலையும் உட்கார வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அரிசி பிளேட் மேலே பானையை வச்சு ஒரு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பானைக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பானையை ரெடி பண்ணிட்டேன். பானைக்குள்ளே சேர்க்குறதுக்காக கொஞ்சம் சில்லறை காசு எடுத்திருந்தேன். சில்லறை காசு மகாலட்சுமி இல்லையா, அதனால் இந்த பானைக்குள்ளே சேர்த்துக்கலாம். சில்லறை காசை அடிப்பானையில் வைக்கிறனால பானையும் கொஞ்சம் அசையாமல் இருக்கும். அதனாலேயே நான் வந்து சில்லறை காசை அடியில் உள்ள பானையில் தான் வைப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணினேன்னா, அந்த பெரிய பானை மேலே சின்ன குடத்தை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் டபுள் சைடு விட்ட டேப் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணினேன். சின்ன குடத்தையும் கரெக்டான பொசிஷனில் உட்கார வச்சுட்டேன். அப்புறம் அதுக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அம்மன் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால அந்த குடத்துக்கு வந்து திருமாங்கல்யத்தை கட்டி விட்டுட்டேன். நான் அந்த பானைக்குள்ளே வேறு என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருந்தேன்றதை பார்க்கலாமா? நான் வந்து 3 கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி தான் எடுத்துக்கிட்டேன். சிலர் வந்து அரிசிக்கு பதிலாக தண்ணியும் எடுத்துக்குவாங்க. அந்த அரிசியை வந்து பூஜைக்கு அப்புறம் வந்து கோகுலாஷ்டமிக்கு நெய்வேத்தியம் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், விரலி மஞ்சள் இந்த மாதிரி சில பொருட்களும் சேர்த்துருந்தேன். அது கூடவே 2 ஜாதிக்காயும் 2 மாசிக்காயும் நான் அதில் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சேர்த்தேன்னா 2 காதோல கருகமணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராம்பு சேர்த்தேன். பார்த்தீங்களா, அதில் கிராம்பு கொஞ்சம் இருக்குது. கூடவே கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்தேன். இதுக்கப்புறம் வந்து நான் தாத்தா எனக்கு முதலா பூஜை வைக்கையில கொஞ்சம் காசு தந்தார். அந்த காசும் வருஷம் வருஷம் அந்த பானையில் தான் நான் சேர்ப்பேன். எல்லா பொருளையும் பானைக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நான் அது மேலே வந்து மாவிலையை தான் வச்சுருந்தேன். மாவிலையை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அது மேலே வந்து தேங்காய் வைக்கிறதுக்கு எடுத்திருந்தேன். தேங்காய் மேலே வந்து சலிக்க மஞ்சள் பூசி அது மேலே குங்குமத்தில் திலகம் வச்சு அதை வந்து நான் வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணேன்னா, அம்மனுக்கு சேலை கட்டி அலங்காரம் பண்ணுறதுக்காக ஒரு புது சேலையும் கொஞ்சம் கிளிப்ஸும் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டேன். வாங்க இப்போ அம்மனுக்கு எப்படி சேலை ஃபோல்டு பண்ணி கட்டுனேன்னு பார்க்கலாம். இது வந்து சேலையோட முந்தான பகுதி. இதில் வந்து ப்ளவுஸும் சேர்ந்தே தான் இருக்குது, கட் பண்ணலை. சேலையோட முன்பகுதி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? முன்பகுதி வந்து எல்லோ கலராக இருக்குது. எல்லோ கலர் வந்து முன்பகுதி, முந்தானை பகுதி வந்து ரோஸ் கலராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிங்க் கலர் பகுதியை தான் நான் மடிக்க போகிறேன். சேலை கட்டும்போது எப்படி முந்தானை மடிப்போமோ அதே அளவுக்கு தான் நான் மடிக்கிறேன். எந்த அளவுக்கு அந்த பிங்க் கலரு புடவையில் இருக்கோ அதே அளவுக்கு நீளமாக ஃபோல்டு பண்ணி நான் வச்சுக்க போகிறேன். ஃபோல்டு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த மடிப்பு கலையாமல் இருக்கிறதுக்கு 2 பின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மடித்தப்போ ஒரு பின்னும், அடுத்து வந்து எண்டில் ஒரு பின்னும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது முந்தானை பகுதிக்கு மட்டுமே 2 பின்னு வந்து யூஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ மடித்த அந்த பகுதியை நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு சேலையோட இன்னொரு பகுதி மூங்குசம் கொசுவம்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நம்ம எப்படி மடிப்போமோ வழக்கமாக சேலை கட்டும்போது எப்படி மடிப்போமோ அதே மாதிரியே மடிக்கணும். ஏற்கனவே மடித்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதை ஒரு லெவலாக அழகாக மடித்து அதுக்கும் பின் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானில் உள்ள ஆல்ன்ற போர்ஷனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோலாம் உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். புது சேலைகளில் மடிப்பு அப்படியே தான் இருக்கும். அதே மடிப்புலேயே மடித்து நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். பின் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான், அம்மனுக்கு கட்டுறதுக்கு சேலை ரெடி. சேலையோட நல்ல பக்கம் வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அடிப்பானையோட கழுத்தை சுற்றி கொஞ்சம் முன்னும் பின்னுமா வச்சு பின் பண்ணிக்கணும். நான் எதுக்கு சின்ன பார்டரை கீழே வச்சேன் அப்படின்னா, மேலே வந்து பிங்க் கலராகவும் கீழே அந்த க்ரீனும் பிங்க்கும் இருக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி வச்சேன். அதுக்கப்புறம் சேலையை நல்லா நீட்டாக எடுத்துக்கிட்டு அந்த மடிப்புகளெல்லாம் சரி பண்ணி
அதுக்கு கொஞ்சம் பின் போட்டு நீட்டாக எடுத்துக்கிட்டோம்னா பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து நம்ம செய்ய வேண்டிய வேலை, பானையில் கழுத்து பகுதியில் நம்ம ஸ்டிக்கு ஏதாவது கட்டிக்கணும். அப்போ தான் அந்த முந்தானையை அது மேலே போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும். மடித்து வச்சுருந்த முந்தானை பகுதியை அந்த ஸ்டிக்கு மேலே போட்டு அதையும் நீட்டாக அந்த உள்ளே இருக்கிற குடந்தனையாக பின் பண்ணிட்டீங்கன்னா சாமி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இது போக வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு பிரசாதமும் வளையல் தட்டுகளும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் வரலட்சுமி பூஜை கொண்டாடினோம்.